மேகதாது அணை விவகாரமாக மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேகதாது மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக தொடர்ந்த வழக்கில் தமிழக சட்டமன்ற செயலாளர், தமிழக தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்திய திருத்தத்தை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அகில கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேகதாது குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூன் 19ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இறுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்றும் தீர்மானமானது வலியுறுத்தப்பட்டது. இதற்கு அதிமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் எந்த திருத்தத்தை எதிர்த்து அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். சிறப்பு தீர்மானம் தொடர்பாக ஜூன் 18ஆம் தேதி எம்எல்ஏக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மான நகலில் இடம்பெறாத திருத்தத்தின் மீது எந்த விவாதமும் நடத்தப்படாமல் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், இந்த திருத்தம் ஏகமனதாக நிறைவேற்றப்படவில்லை என்றும், ஆனால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக மத்திய அரசுக்கு அந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மொழி அமர்வு இந்த மனுவிற்கு 2 வாரங்களில் தமிழக தலைமைச் செயலாளர், சட்டமன்ற செயலாளர், மத்திய ஜல்சக்தித்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.